ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆலியோட குட்டி vlog. ஸோ இன்றைக்கி ஜும்மா அன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் சிம்பிளாக செஞ்ச சிக்கன் பிரியாணியோட ரெசிபி தான் அவங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் உடஞ்ச அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல் லாங் கிரெயின்லாம் யூஸ் பண்ணல. சரி வீட்டில் தானேன்னு சொல்லிட்டு யாருமே கெஸ்ட்லாம் கிடையாது, எங்களுக்குள்ளேயே நாங்கள் சாப்பிட்டுக்கிறதுனால நான் உடஞ்ச அரிசியை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு தேவையான கறியெல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் அரிசியும் நான் ½ அன் ஹவர் ப்ரையர் பிஃபோரே நான் ஊறவும் வச்சாச்சு. அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அந்த வெங்காயத்தையுமே நாங்கள் தின் ஸ்லைசஸாக இந்த மாதிரி நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் மீன்வைல் ஆலியாக்கும் கூழ் பக்கத்துலேயே சைமல்டேனியஸாக நான் காய்ச்சிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஒன்ஸ் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாகவே போடலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அண்ட் தென் இந்த டைமில் தான் நான் பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இஞ்சி பூண்டோட வதக்கும் போது அதோட ஸ்மெல்லு நைஸாக இருக்கும், அதனால தான். அண்ட் இப்போ தயிர் ஊற்றுறேன். இது நீங்கள் 10 ரூபா பேக்கெட் கூட இருந்தால் போதும். அண்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. அண்ட் இப்போ நான் 10 ரூபா பேக்கெட் ஆச்சி மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் தரும், அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது தவிர வேறு எந்த மசாலாவும் கிடையாது, மஞ்சத்தூளும் கிடையாது, கரம் மசாலா எதுவுமே இல்லை. இது மட்டுமே போதுமானது. அண்ட் இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, நான் தக்காளி பேஸ்ட் பண்ணி தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது தக்காளி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா அந்த அரிசிக்குள்ளே அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அதனாலவே நான் ½ ஆஃப் த டைம் நான் இந்த ரெசிபி இது ஒரு யூடியூப் சேனலில் தான் நாங்கள் பார்த்து அதுக்கப்புறம் பண்ணினேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சோ, அதுலேருந்து நாங்களும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துலேயே முட்டையும் அவிக்க போட்டாச்சு. அண்ட் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போது தான் நம்ம இப்போ வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 உலக்கு அரிசிக்கு 1½ உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நான் 2 உலக்கு மொத்தமாக போட்டிருக்கேன் அரிசி. ஸோ 2 உலக்குக்கு நான் 3 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ லைட்டாக தண்ணி இப்போ கொதித்து வர வரையும் நான் தம்மில் மூடி வச்சுருக்கேன். அண்ட் தண்ணி நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர வரப்போதே என்ன பண்ணிடுங்க, அரிசியும் போட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் ஆக போது அதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் இப்போவே நான் அரிசியை போட்டுட்டேன். இந்த டைமில் உப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்படியே உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைமில் தான் லெமனும் ஊற்றணும். விட்டுரு பாவம். அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் தம் போட போகிறேன். ஸோ இது மூடிட்டு சிம்மில் வைக்க.
தம்மெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இதில் யூஸ் பண்ணதே வந்து உடஞ்ச அரிசி தான். ஸோ இந்த அளவுக்கு லாங் கிரீனாக தான் இருக்குது. ஸோ அடியும் பிடிக்கலை, எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ரெசிபிக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.